வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த விஷயம் கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நெறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியாம இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. முதல் தடவையா இந்த விஷயத்த பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும். இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க மொபைல்ல நீங்க ஃபுல் ஸ்க்ரீன் முதல்ல ஆன் பண்ணிடுங்க. ஃபுல் ஸ்க்ரீன்ல வச்சுட்டு, அதன் பிறகு வெர்டிகலா அதாவது படுக்க வசமா மொபைல் இருக்கக்கூடாது, நிக்கணும். அந்த மாரி வச்சு பாருங்க. உங்களுக்கு இது தெளிவா தெரியும். சரி, விஷயத்துக்கு வரேன். கூகுள் இப்போ வந்து ஒரு புதிய அப்டேட் விட்டுருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தினுடைய எந்த மூலையை வேணும்னாலும் 3D டைமென்ஷன்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து ஃப்ரீயா சுத்தி பார்க்க முடியும். இது என்ன அப்டேட்டு? எப்படி இதை போய் பார்க்கணும்? இந்த விஷயம் எல்லாத்தையும் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த அப்டேட் எதில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்பில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல உங்களுடைய ப்ளே ஸ்டோர் போயிட்டு கூகுள் மேப்பை ஃபஸ்ட்டு அப்டேட் கொடுங்க. அப்டேட் கொடுத்துட்டு அதன் பிறகு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய மேப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் வந்துட்டு மேலே ரைட் சைடில் டாப்பில் ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள். அந்த சிம்பிள், அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு சேட்டலைட் வியூ பார்க்கணும் அப்படின்னாலோ இல்லை மேப் போடணும் அப்படின்னாலோ இதுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணுவீங்க. அதே பேஜ் தான் இப்போ ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இப்போ புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த அப்டேட் வந்து லெஃப்ட் சைடில் கீழே இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மை படம் போட்ட மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த பேஜை அப்படியே கீழே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டுட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ளூ கலரில் கோடு வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் வந்து ஸ்ட்ரீட் வியூ. இப்போ புதுசாக கொடுத்த அப்டேட் இதுதான். இந்த அப்டேட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் கையை வச்சிங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் ஆரோ மார்க் மாதிரி வந்துருக்கு இல்லைங்களா, அந்த ஆரோ மார்க் வந்துடும். அந்த ஆரோ மார்க் வந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி கேமரா, அதாவது வந்து 3D டைமென்ஷனில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது எந்த இடம் தெரியலையே, சரி நமக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பார்க்கலாம். இது எங்கே இருக்குது? ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, இருங்க ஜூம் அவுட் பண்ணி பார்ப்போம். ஹாசன், கர்நாடகாவில் ஹாசன் ஒரு இடத்துல இருக்குது. அப்படியே நம்ம தமிழ்நாடு பக்கம் தள்ளிக்கிட்டே வருவோம், போயிட்டு நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடம், மைசூர் பார்த்த மாதிரி இருக்குது. இருங்க மைசூரில் போயிட்டு, ஓகே மைசூரில் ஒரு இடத்த பார்க்கலாம். மைசூரில் அந்த அரண்மனை இருக்குது இல்லைங்களா, அந்த மைசூர் மகாராஜா அரண்மனையை பார்க்கலாம். மைசூர் பேலஸ்னு இருக்குது. ஓகே, இங்கே ஜூம் பண்ணி பார்ப்போம். கிடச்சிருச்சு. இந்த ரோடில் வச்சு டச் பண்ணி பார்ப்போம். மைசூர் மகாராஜா அரண்மனை வந்துடுச்சு. பார்த்தீங்களா என்ன மாதிரி வியூ? நம்ம நேரில் போனால் கூட இப்படிலாம் பார்க்க முடியாது. அப்படியே மேலே பார்க்கலாம், அப்படியே பூமியை பார்க்கலாம். என்ன மாதிரி ஆங்கிள் பாருங்கள். இதுதான் வந்து எதிரக்க இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தசரா திருவிழாப்போ அந்த யானை, குதிரை இதெல்லாம் அலங்காரம் பண்ணி இங்கே ஒரு பெரிய திருவிழாவே நடக்கும். ஒரு 10 நாள் ஒரு மிகப்பெரிய திருவிழா. இது வந்து உலக அளவில் ஃபேமஸான ஒரு திருவிழா. வேற ஒரு இடத்துல இருந்து பார்ப்போம். இப்போ இந்த ஆரோ மார்க் இருக்குங்களா, அந்த ப்ளூ கலரை, இதை நீங்கள் எந்த இடத்துல வச்சு டச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த ஆங்கிள் தெரியும். நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி, ஓகே, அப்படியே ஜூம் அவுட் வந்து நம்ம ஏரியாவுக்கு வருவோம் வாங்க. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஏரியாவை பார்ப்போம். எந்த ஏரியா இருக்குது? அப்படியே இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணோம்னாக்கா எதுவுமே தெரியல, எல்லாம் கன்னடத்துலேயே இருக்கு. இந்த வந்துருச்சுல்ல, தலைவாடி வந்துருச்சு. அப்படியே ஜூம் அவுட் பண்ணோம்னா சேலம் வந்துருச்சு. ஓகே, அப்படியே வருவோம். தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மேலே போனோம்னா பாண்டிச்சேரி. வாங்க, பாண்டிச்சேரியில் ஏதாவது ஒரு இடத்த பார்க்கலாம். பாண்டிச்சேரியில் பீச்சுக்கு போகணுமா? பீச்சில் போயிட்டு அங்கே வந்து ஒரு காந்தி சிலை ஒன்று இருக்குது, அருமையாக இருக்கும். எங்கே இருக்குது? பீச் வந்துருச்சு. பீச்சில் எங்கே காந்தி சிலைன்னு தெரியலையே. இந்த இடம் மாதிரி தான் இருக்குது. இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணி பார்ப்போம். ஓகே, மகாத்மா காந்தி ஸ்டாச்சு இங்கே தான். ஓகே, ஜூம் பண்ணி இந்த இடத்துல டச் பண்ணுவோம். பண்ணியாச்சு. ப்ளூ கலர் ஆரோ மார்க்கும் வந்துடுச்சு. இப்போ பார்ப்போம். இதுதான் வந்து பாண்டிச்சேரி பீச்சில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி ஸ்டாச்சு. என்ன அற்புதமாக இருக்குது பாருங்கள். சுற்றி பார்க்கக்கூடிய இடத்துல இதுவும் ஒரு மிக முக்கியமான விஷயம். பின்னாடி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து கடல். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிக்சர் இருக்கு இல்லைங்களா, இதையும் ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். இந்த மேப் இருக்கு இல்லைங்களா, கீழே இந்த 2 பிரிவாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து மேப் இருக்குது, மேலே வந்து அந்த பிக்சர் இருக்குது. அந்த பிக்சரையும் வந்து ஜூம் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம். ஆனால் ரொம்ப ஜூம் அவுட் பண்ணோம்னா இந்த மாதிரி ரோடு வந்து இப்படி ரவுண்டாக தெரியுது பாருங்கள். அதை ஜூம் அவுட் பண்ணோம்னா நேராக தெரியுது. எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம். கீழே இருக்கிறதையும் வந்து நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போய்க்கலாம். இப்போ பாண்டிச்சேரியிலே வேறு ஒரு இடம் பார்ப்போம். அங்கே வந்து ஒரு சிக்னல் இருக்குது.
எல்லா இடத்துலையுமே சிக்னல் 4 ரோடு தானே போகும். இதில் 5 ரோடு போகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? 5 ரோடு போகும். இதில் ஜூம் பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல டச் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஹோட்டல் ஒன்று தெரியுது இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் வந்து அக்காடு ஹோட்டல். இது வந்து ஒரு மத்திய அமைச்சருடைய ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதுதான் வந்து அந்த சென்ட்ரு, அந்த சிக்னல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சென்ட்ரு. அங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு தேட்டர் இருக்கும். பேர் முருகா தேட்டரு. என்னன்னு தெரியல, போட்டு மறைச்சிட்ருக்குறாங்க. என்ன காரணமோ? அப்படியே நம்ம வானத்தை பார்ப்போம். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாண்டிச்சேரி பார்த்தாச்சு, மைசூர் பார்த்தாச்சு. வேறு அங்கே சென்னைக்கு போவோம் வாங்க. சென்னை வந்துருச்சு. சென்னையில் போவோம். ஒரு ஸ்டேடியத்து உள்ளே போய் நின்றுங்கன்னு சுற்றி பார்ப்போமா? ஸ்டேடியத்தை வந்து நம்ம எல்லா ஆங்கிள்லேயும் பார்த்துருப்போம். உள்ளே நின்றுக்கிட்டு சுற்றி பார்த்து அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோமா? இன்றைக்கி பார்த்துடலாம். எங்கே இருக்குது சேப்பாக்கம் ஸ்டேடியம்? இது என்ன ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமா? சரி, ஏதோ ஒன்று உள்ளே போய் பார்ப்போம். டச் பண்ணுறோம், வரமாட்டேங்குதே. ஓ, அப்போ இது ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் இருக்கும் போல இருக்குது. உள்ளே டச் பண்ணி பார்க்குறேன். அங்கே பாருங்கள், ஒயிட் கலரில் வருதா? ஆனால் வரமாட்டேங்குது. சரி, ரோட்டில் டச் பண்ணுறேன். இது வந்து அந்த நேரு ஸ்டேடியத்துக்கு பக்கத்து ரோடு. பார்த்துங்க, இதுதான் வந்து அந்த நேரு ஸ்டேடியத்துக்கு பக்கத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு ரோடு. இந்த ரோட்லேருந்து ஜம்ப் பண்ணி குதிச்சிங்கன்னா ஸ்டேடியத்து உள்ளே போயிடலாம், இல்லை டிக்கெட் எடுத்துக்கணும் போகலாம். அது உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் பாருங்கள். அடுத்து வந்து நம்ம மெரினா பீச்சுக்கு போவோம் வாங்க. உங்களுக்கு நான் எம்ஜிஆர் சமாதி, அண்ணா சமாதிலாம் சுற்றி காமிக்கிறேன். எங்கே இருக்குது எம்ஜிஆர் மெமோரியல் ஹாலாக வந்துருச்சு. புரட்சி தலைவருடைய இடத்த அழகாக உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். உள்ளே டச் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்களா? வந்துடுச்சு, எம்ஜிஆர் சமாதி வந்துடுச்சு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? ஆஹா, நேரில் போனால் கூட இப்படி பார்க்க முடியாது. இது எம்ஜிஆர் சமாதி தானா? கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இருங்க, என்ட்ரன்ஸ் பார்த்தா தெரியும். ரெட்டலில் இருக்குது. அப்போ இது எம்ஜிஆர் சமாதி தான். ஓகே, எம்ஜிஆர் சமாதியிலேருந்து இந்த ஆங்கிளையும் பார்த்தாச்சு, எம்ஜிஆர் சமாதியும் பார்த்தாச்சு. இதையே வந்து வேறு ஆங்கிளில் இருந்து பார்ப்போம். அப்படியே இந்த ஆரோ மார்க்கு எந்த பக்கம் இருக்கோ அங்கே பாருங்கள். இப்போ ஆரோ மார்க்கு உள்ளே பார்த்துருக்கா, அது நமக்கு உள்ளே தான் தெரியும். வெளியில் வந்து பார்ப்போம். பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம நேரில் போயிருந்தோம்னா கூட இந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் உடனே ஜம்ப் பண்ண முடியாது. இதுதான் வந்து அந்த ரோடு. என்ன ரோடுனா பீச் ரோடு. அடுத்து அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த என்ட்ரன்ஸை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தோம், இப்போ பேக்கில் இருந்து பார்க்குறோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. போய் மெரினா பீச்சை பார்ப்போம். முதல்ல அங்கே ஸ்டேடியத்து உள்ளே வச்சா வரல, இங்கே வச்சா வருது. அப்போ வருதே, பரவாயில்லையே, அப்போ வரும் போல். அப்போ ஒரு சில இடத்துல வந்து ஸ்ட்ரீட் இல்லைனாலும் வருது. இதுதான் மெரினா பீச்சு. பாருங்கள், பார்க்காதவங்களாம் பார்த்துங்க. இதுதான் குப்பை, இதுதான் தண்ணி. இதில் யாராவது உங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களான்னு பார்த்துங்க. இப்படி ஜூம் அவுட் பண்ணும்போது இந்த ஒயிட் வருது பார்த்தீங்களா? மெரினா பீச்சு பார்த்துங்க, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்துங்க, உங்களுக்கு 5 பைசா செலவு இல்லாமல் எல்லா இடமும் சுற்றி காட்டுறேன். சரி, இந்தியாவை பார்த்தாச்சு, அடுத்து வெளிநாட்டுக்கு போகலாம் வாங்க. ஜூம் பண்ணுவோம். இந்தியாவில் பார்த்தோம் போதும். பாகிஸ்தான், ஐயோ நம்ம எதிரி நாடு, இங்கே வேண்டாம். ஏதாவது நம்மளுடைய நட்பு நாடுகள். ஃப்ரான்ஸ் போயிட்டு அந்த ஈஃபில் டவர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ரஷ்யா தெரியுது. இருங்க, முதல்ல போய் ரஷ்யாவை பார்த்துருவோம். ஏன்னா இதுதான் நம்மளுடைய நட்பு நாடு. ரஷ்யாவில் எங்கே பார்க்கலாம்? கிரெம்ளின் மாளிகை பார்க்கலாம். கிரெம்ளின் மாளிகை அப்படிங்கிறது வந்துட்டு ரஷ்ய அதிபர் புதின் தங்கக்கூடிய இடம். அதாவது வந்து இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து அமெரிக்க அதிபர் தங்கக்கூடிய இடம். அதே போல் ரஷ்ய அதிபர் புதின் இருக்கார் இல்லைங்களா, அவர் தங்கக்கூடிய இடம் தான் வந்து கிரெம்ளின் மாளிகை. கிரெம்ளின் மாளிகை வந்து மாஸ்கோவில் இருக்குது. அப்போ முதல்ல நம்ம மாஸ்கோவை தேடுவோம். இவ்வளோ நேரமாக தேடுறா, எங்கே இருக்குன்னே தெரியலையே. முன்ன பின்ன தெரியாத இடத்துல போய் தேடினா இப்படி தான். சரி, இப்படியே தேடிக்கிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி பூரா தேட வேண்டியது தான். மாஸ்கோன்னு டைப் பண்ணி தேடலாம். மாஸ்கோ, ரஷ்யா. மாஸ்கோ வந்துருச்சு. மாஸ்கோவில் கிரெம்ளின் மாளிகை எங்கே இருக்குன்னு தெரியலையே. எந்த தெருவில் இருக்கோ பார்ப்போம். நம்பர் 6 கிரெம்ளின் மாளிகை. மாஸ்கோ கிரெம்ளின் மாளிகை ஏதோ இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். அந்த இடத்துல நம்ம டச் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ரோட்டில் டச் பண்ணுவோம். கிரெம்ளின் மாளிகை வருதான்னு பார்ப்போம். இதுதான் வந்து ரஷ்ய அதிபர் புதின் தங்கக்கூடிய இடம். அந்த பாருங்க அம்மா, ஒரு மஞ்சள் கலரில் கோபுரமாக இருக்கா, இதுதான். நம்ம டாம் க்ரூஸ் மிஷன் இம்பாசிபிள் படத்தில் இங்கே தான் போவார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு போவார். நம்ம சிம்பிளாக வரோம், எவ்வளோ ஈஸியாக வரோம் பார்த்தீங்களா? நல்லா பார்த்துங்க, உங்களுக்கு 5 பைசா செலவு இல்லாமல் உட்காந்த இடத்துல இருந்து உலகத்தை பூரா சுற்றி காட்டுறேன். இந்த இடத்துல வந்து மிஷன் இம்பாசிபிள் படத்தில் டாம் க்ரூஸே கஷ்டப்பட்டு போனால் நம்ம எவ்வளோ ஈஸியாக போகிறோம் பாருங்க. இதுதான் கிரெம்ளின் மாளிகையில் கோபுரமாக இருக்குது. இதை வேறு ஆங்கிளில் இருந்து பார்க்கலாமா? அருமையாக இருக்குது பாருங்கள். இருங்க, வேறு இடத்துல டச் பண்ணி பார்ப்போம்.
சூப்பராக இருக்குல்ல. அப்பா, என்ன கிளாரிட்டி! 3D ஆங்கிளில் இவ்வளோ அருமையாக சுற்றி பார்க்க முடியுமா பாருங்கள். நீங்கள் நேரில் போனீங்கன்னா பர்மிஷன் வாங்க முடியாது. இருங்க, நம்ம வேறு ஒரு இடத்துல இருந்து இந்த ஆங்கிளை ரசிக்கலாம். இங்கே தான் புத்தின் இருக்காரு, பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான இடம் பாருங்கள். அழகாக இருக்குல்ல. ஏதோ வேலை நடக்குது போல இருக்குது. ஆனால் ஒரு கொத்தனாரை கூட காணோம். இதோ ஒருத்தர் வராரு. சரி, ஓகே, மாஸ்கோவை பார்த்தாச்சு, அதிபர் மாளிகையை. அடுத்து வேறு எங்கன்னா போவோம் வாங்க. ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு அந்த ஈஃபில் டவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த கீழே நின்று ஈஃபில் டவரை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்குமே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ பார்த்துடலாம். ஃப்ரான்ஸ், அந்த இருக்குது ஃப்ரான்ஸ். பாரிஸ் அதுவும் இருக்குது. பாரிஸ் போனோம் அப்படின்னாக்கா அந்த டாட் மார்க் அதுதான் ஈஃபில் டவர் போல். அந்த வந்துருச்சுல்ல. ஓகே, அது ஃப்ரண்ட்டில் வச்சு பார்ப்போம். அங்கே இருக்குது, அதுக்கு ஃப்ரண்ட்டில் நின்று அங்கே டச் பண்ணோம் அந்த ரோட்டில். இப்போ இந்த ஆங்கிளை இங்கேருந்து ரசிக்கலாம். எங்கே டவரை காணோம்? அச்சோ, எவனோ தூக்கிட்டு போய்ட்டோம். வந்துடுதுப்பா பாருங்கள். என்ன அருமையாக இருக்குது. ஜூம் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்க. அந்த பிக்சர் குவாலிட்டி பாருங்களேன், கொஞ்சம் கூட குறையாமல் என்ன அற்புதமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. கொத்தனார் நல்லா தான்ப்பா கட்டியிருக்காரு. அருமையாக இருக்குது. இருங்க, பேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இவங்களாம் யார், நம்ம சொந்தக்கார யாருனா இருக்கிறாங்களா பார்ப்போம். பசங்களுக்கு ஸ்கூல் இல்லையா இன்றைக்கி? இங்கே உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை சண்டேவில் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா அந்த பசங்க லீவ் போட்டு வந்திருப்பாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கிற சூரியனும் அதே போல் தான் இருக்குது. இங்கே 2 பசங்க. சாரிப்பா, நான் ஏதோ ஒன்று ஜூம் பண்ணிட்டேன். நம்ம வேறு இடத்துக்கு போவோம். சின்ன பசங்க நினச்சின்னு உள்ளே போயிட்டேன். எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரான்ஸில் இருக்கிற பீச்சை பார்க்க கூட நான் உங்களுக்கு அருமையாக சுற்றி காமிக்கிறேன். அடுத்து இவ்வளோ இடம் பார்த்தோம். சபரிமலை பார்த்தோமா, வாங்க அங்கே போவோம். ஆப்பிரிக்கா அப்படியே வந்தோம்னா எங்கே நியூசிலாந்து மாதிரி தெரியுது. நியூசிலாந்து தாண்டி போயிட்டோம். இந்த இருக்குது இந்தியா. கோயம்புத்தூர் வந்துருச்சுப்பா. கோயம்புத்தூர், கொச்சி, கொடைக்கானல், கீழே வருவோம் பம்பா, மேலே சபரிமலை. பார்த்துங்க, அந்த டாட்டாக இருக்குல்ல, அதுதான் ஏறி போகிற வழி. சபரிமலைக்கு போவோம். போயிட்டு ஹோட்டல் ஆரிய பவனா அங்கே தான் இருக்கும். சபரிமலைக்கு சாமி பார்த்துட்டு வர இடத்துல தான் அந்த ஹோட்டல் ஆரிய பவன் இருக்கும். இந்த ரோடில் டச் பண்ணுவோம். டச் பண்ணால் வரமாட்டேங்குது. சாரி, என்னப்பா வரமாட்டேங்குது. இங்கே ஸ்ட்ரீட் வியூ அவைலபிள் இல்லையா? ஓ, அப்போ ஒரு சில இடத்த பொறுத்து தான் இது அமையும் போல். இங்கே தான் வச்சுருக்கோம், ஆனால் நயகரா ஃபால்ஸ் காமிக்குது. அப்போ ஒரு சில இடத்துக்குலாம் இது அவைலபிள் இல்லை போல். பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். வேறு எங்கன்னா தெரியுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் தள்ளி இங்கே டச் பண்ணுறேன், இங்கேயும் வரலை. இந்த இடம் வருது. சபரிமலையிலே இந்த இடம் வருது. இது எந்த இடம்னு பார்ப்போம். ஏதோ ஒரு படிக்கட்டு ஏறுறது போல். என்னையா இது, ஒரு அட்ட பாவிகளா, ஒரு ஆளோட உருவத்தையே பாதியை கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூகுள் மேப் என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். இது என்னது, இவர் மேலே வருகிறாரு, கீழே காணோம். ஓ, உங்கள் கூகுள் மேப்பில் இமேஜை எடுத்து லிங்க் பண்ணதில் தப்பாக பண்ணிட்டாங்க போல். இந்த படிக்கட்டு ஏறுறது தெரியுதா? இதுதான் மேலே சபரிமலைக்கு போகிறது. இது என்னது, சபரி பீடம். இது என்ன இடம்? சபரிமலை. ஓ, இங்கே இருக்குமா சரங்குத்தி. இந்த இடம் தெரியுதா உங்களுக்கு? தேங்காய் உடைக்கிற இடம் தெரியுதா? சபரி இந்த சரங்குத்தியில் தேங்காய் உடைக்கிறது. இந்த பக்கம் தேங்காய் உடைச்சிட்டு இந்த சந்து வழியாக தான் உள்ளே போகும், சுற்றி வருவோம். தெரியுதா? அங்கே தான் சரம் குத்துறது. இங்கே தேங்காய் உடைச்சிட்டு இங்கே சரம் குத்திட்டு அப்படியே சுற்றி வருவோம். இதுதான் சரம் விற்கிற இடம். அன்றைக்கி கடைக்காரர் இல்லை போல், லீவ் போட்டுட்ருக்கிறாரு. இந்த பக்கம் இப்படியே வந்தோம்னாக்கா இதுதான் மேலே சபரிமலைக்கு போகிறது. தெரியுதா? ஷெட்டு உள்ளே அப்படியே ரைட்டில் அந்த ஒரு பாதை மாதிரி போகுது பாருங்க, அப்படி தான் போவோம். சாமி இருக்கிற இடம் மட்டும்தான் வர மாட்டேங்குது. பம்பாவுக்கு போவோம். பம்பையில் தண்ணி இருக்குதான்னு பார்க்கலாம். தண்ணி இருக்குது. அப்பா, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குப்பா பம்பா. நான் இத்தனை முறை கோயிலுக்கு போயிருக்கேன், இந்த ஆங்கிள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஜூம் பண்ணி பார்ப்போம். காரு, சாமியை போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நட திறந்துருக்கிற நேரத்தில் தான் கூகுள் மேப் எடுத்திருக்காங்க போல் இமேஜ். தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே இருக்கிற கல்லுலாம் தெரியுது. புனித நீர். பம்பாவையும் பார்த்தாச்சு. இதுதான்
கூகுள் இப்போ விட்டுருக்கக்கூடிய அப்டேட் இது வந்து என்னன்னா, நீங்கள் முதல்ல போயிட்டு உங்கள் ப்ளே ஸ்டோர்ல இருந்து கூகுளை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் கிடைக்கும். அப்டேட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த உலகத்தோட எந்த பகுதியை வேணாலும் இதை வந்து உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதே போல் 3D ஆங்கிளில் அழகாக சுற்றி பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கும்பொழுது நீங்கள் கூட இருந்திருக்கலாம். செக் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் இதே போல் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மறக்காமல் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும்.